ஆட்சியில் இல்லாத போது தான் திமுக காரன் யாருன்னு தெரியுமா? அப்போ ஆட்சியில் இருக்கும்போது திமுக காரன் யாருன்னு தெரியாதா? ஆட்சியில் இருக்கும்போது ஆத்துமூல கொள்ளையடிக்கிறது, கனிமூலத்தை கொள்ளையடிக்கிறது, கமிஷன் வாங்குறது, கரப்ஷன் பண்ணுறது, கலெக்ஷன் பண்ணுறது, எதிர்த்து பேச எல்லாரையும் திட்டுறது, கேவலப்படுத்துறது. இன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்லுது, நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்டாலே தாவேக்கா ஆபாசமாக பேசுகிறாங்க, நம்ம குடும்பத்தை இழிவுபடுத்துகிறாங்க, ரொம்ப அநாகரிகமாக பண்ணுறாங்க. இதைத்தானே நீங்கள் எங்களுக்கு பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு தாவேக்கா பண்ணுறது தான் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்கா எதிர்த்து கேள்வி கேட்பவனே அசிங்கப்படுத்துது, ஆபாசமாக பேசுது, அவன் குடும்பத்தை இழிவுபடுத்துது. அதைத்தானே நீங்கள் 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் என் மீது நடத்தாத தாக்குதலா, சீமான் மீது நடத்தாத தாக்குதலா? எதிர்த்து பேசக்கூடிய நபர்களை எவ்வளவு இழிவாக, ஏன் பழனிசாமி அவர்களை பர்பி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி என்ற ஒரு பெரிய மனுஷனை, ஒரு 74 வயசு மணிக்கு ஒதுக்கத்தக்க நபரை எவ்வளவு இழிவுபடுத்துறீங்க. இப்போ அந்த நபரை திருப்பி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களே, 10 தோல்வி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி, பர்பி பழனிசாமி, அப்புறம் என்ன பழனிசாமியை போய் முதலமைச்சராக முயற்சி பண்ணீங்க. அப்போ நீங்க உங்க தோல்விக்கு காரணம் உங்களுடைய அநாகரிக அரசியல்.